நீ முத்தரச மாமா கருவை சுமக்கிறது உண்மைனா நான் சுமக்கிறதும் உண்மைதான். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, வாயெல்லாம் கிழிச்சிருவ. போகும்போது வேண்டிய பிரச்சனை பண்றியா? இவ என்ன நாடகக்காரி, இப்ப புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காத. அவ என் பொண்டாட்டி, அவ கால் தூசுக்கு நீ வருவியா? கண்ணு தெரியாத போது அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு வாய் குசம் போய் சொல்லிட்டு இருக்கிற. கர்ப்பமா நீ? ஆமா மாமா, அப்படிதான் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களே, நான் கர்ப்பமானது உண்மைன்னு சொல்லிருக்காங்களே. ஆனா நீங்க அதை நம்பாததுனாலதான் நான் தீ மிதிச்சேன், பாம்ப விரட்டினேன், இப்போ சத்தியமும் பண்ண. அதுக்கப்புறமும் என்ன நம்பலனா நான் என்ன பண்றது? இத பாரு வெண்ணிலா, நீங்க எங்க வேணாலும் போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா என் கழுத்துல முத்தரச மாமாவை தாலியை கட்ட சொல்லிட்டு அப்புறமா போக சொல்லு. உயிரை காப்பாத்து உயிரை காப்பாத்துன்னு சொன்னப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னு மறந்துட்டு பேசுறீங்க. ஆமா, அப்ப சொன்ன, சத்தியமும் பண்ண. ஆனா இப்ப நீ பண்றது தப்புன்னு புத்தி சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்கக்கா, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூருக்கு போலான்னு கிளம்பி நிக்கிறோம். போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இங்க பாரு வெண்ணிலா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு அப்புறமா கிளம்புங்க. சரிக்கா, ஒரு 8 மாசம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும். அந்த குழந்தைக்கு அப்பா முத்து மாமா தானான்னு DNA டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். டெஸ்ட்ல ஒருவேளை முத்து மாமா தான் அப்பான்னு தெரிஞ்சா அதுக்கு அடுத்த நிமிஷமே உங்க கழுத்துல முத்து மாமாவை நான் தாலி கட்ட சொல்றேன். அது வரைக்கும் தாலிய கையில வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருங்க. அவரை தாலி கட்டுங்கன்னு இப்படி தொல்லை பண்ணாதீங்க. அண்ணி, வேற லெவல்ல நீங்க கலக்கிட்டீங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெண்ணிலா, சிறப்பு. இப்படி ஒரு பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சயின்டிபிக்காலாம் பேசுற. பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம கண்ட கண்ட இதுங்கெல்லாம் கேக்குற கேள்வி இப்படிதான் பதில் சொல்லணும். சூப்பர். வாயில்லா பூச்சின்னு சொல்றவங்க கூட உங்க முன்னாடி நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெண்ணிலாக்கா பேசுறத கேட்டீங்கல்ல? இனிமே தாலி அது இதுன்னு வாயை திறந்தீங்க, அந்த வாயில பெரிய டேப்பா போட்டு எப்பயுமே திறக்காத மாதிரி ஒட்டிடுவோம். அண்ணா, நம்ம சந்தோஷத்தை எதுக்கு நான் தள்ளி போடணும்? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? கிளம்புங்கண்ணா. ஆமாமா, கரெக்ட். இல்லன்னு வச்சுக்கோயேன், பாம்பை பிடிச்சேன் பள்ளியை பிடிச்சேன் புதுசா இன்னொரு கதையை ஆரம்பிச்சிருவா. பண்ணிடா, போலாம். நாங்க ஜாலியா டூர் போறோம். உனக்கு அது வரைக்கும் தாலிய கையில வச்சுக்கிட்டே காத்துருங்க. தாலி கட்டுன்னு இப்படி தொல்லை பண்ணாதீங்க. சிரிக்கிறியாடி? இனி நீ போட்டோல கூட சிரிக்க கூடாது.
இது வரைக்கும் நாம திட்டம் போடுறதும் அதுக்கப்புறம் நம்ம தோத்து போய் நம்ம முன்னாடியே அவங்க கை கூட்டி சிரிச்சு அவமானப்படுத்துறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. எல்லா திட்டத்திலயும் தோல்விதான் கிடைச்சிருக்கு. இது மட்டும் எப்படி ஜெயிக்கும்னு நினைக்கிற? என்ன நீ பேசுறீங்க? தோல்வி மேல தோல்வி கிடைச்சதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நான் மொத்தமா ஒரே அடியில கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த பிளான வச்சிருக்கேன். அந்த வெண்ணிலாவை தோக்கடிச்சு முத்தரச மாமாவை எனக்கு சொந்தமாக்கி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கோவத்துல திட்டம் போட்டு தோத்து போயிருக்கலாம், அதனால அதை ஜெயிக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த தடவை நான் கரெக்டா கால்குலேஷன் பண்ணி தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கேன். முத்தரச மாமாங்கிற மீனை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாளா நான் தூண்டில் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா சிக்காம அவர் நழுவிக்கிட்டே தான் இருந்தார். ஆனா இப்போ அவரை பிடிக்க நான் வீச போறது சாதாரண வலை இல்ல, பாச வலை. அந்த பாச வலையில சிக்கி திணறி எங்கேயுமே தப்பிக்க முடியாம தவிச்சு போறத நீங்க பார்க்கதான் போறீங்க. நான் நினைச்ச மாதிரி மாமா மட்டும் அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டட்டும். அப்புறம் கண்டிப்பா அவரை ரிலீஸ் பண்றதுக்கு வெண்ணிலா என் கால்ல விழுந்து கத்துறதான் போறா. அதுக்கப்புறம் நான் சொல்ற கண்டிஷனை அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுதான் ஆகணும். இது எல்லாமே நல்லபடியா நடந்தா சரிதான். ஒருவேளை தோத்துருச்சுன்னா? கோவப்படாத. நீ என்கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை தோத்துட்டா நீ என்ன பண்ணுவ? பிளான் ஏ தோத்து போச்சுன்னா பிளான் பி இருக்கு. பிளான் பியும் தோத்து போச்சுன்னா பிளான் சி இருக்கு. ஆக மொத்தம் என்கிட்ட 3 பிளான் இருக்கு. ஒன்னு மிஸ் ஆனாலும் இன்னொன்னு கண்டிப்பா ஜெயிச்சே தீரும். பிளான் பி சியா? என்ன ஸ்வேதா, பெரிய லெவல்ல பிளான் பண்ணிருக்க போல இருக்கு. அப்போ மத்த 2 பிளான் என்ன? சொல்றேன். உண்மையிலேயே நான் என்னவோ நினைச்சேன் ஸ்வேதா. இதுவரை நீ போட்ட பிளான்லயே இதுதான் சூப்பர். முத்தரசனை உள்ள தள்ளுற மாதிரி தள்ளி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். இது கண்டிப்பா ஜெயிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மருது, உடனே என் கூட வாங்க. அந்த ஃபாரினர்ஸ் அடையாளம் காமிக்கிறேன். அவங்க கிட்ட பேசி முத்தரச மாமா தங்க போற இடம், ரெசார்ட் எல்லாத்தையும் அடையாளம் காட்டுங்க. போலாம். அத்தை கிட்ட சொல்லிடுங்க. ஸ்வேதா, இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். என் தங்கச்சி வெண்ணிலா போட்டோவைய துண்டு துண்டா வெட்டுற, இதே மாதிரி உன் உடம்பையும் வெட்டி கூறு போடல நான் சித்ரா இல்ல. வெண்ணிலா, நீ ஒரு அப்பாவிடா. நீ பருந்து கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் ஸ்வேதாவை ஒன்னும் பண்ணாம விட்டுட்டேன். ஆனா இனிமே விடுறதா இல்ல. எப்ப முத்தரசு மாமாவையே உள்ள தூக்கி போடணும்னு அவ முடிவு பண்ணிட்டாளோ அதுக்கான தண்டனை அவ அடைஞ்சே தீரணும். உன் போட்டோவை அவ துண்டு துண்டா வெட்டின மாதிரி அவளையும் துண்டு துண்டாக்கி தூக்கி எறிவேன். அவளை ஒழிச்சு கட்டி உன் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டுதான் நான் பூமியை விட்டு போவேன். இது சத்தியம். ஹாய் ஸ்வேதா. என்ன ஜோ, அவங்க வந்த வேகத்துக்கு ஒரு செல்ஃபி எடுத்து பின்னிட்ட போல இருக்கு. ஸ்வேதா, நான் முத்தரசனை பார்த்துட்டேன். செல்ஃபி எடுத்துட்டேன்னு காட்டணும்ல, அதான் ப்ரூஃப் அனுப்பிட்டேன். என்ன ஜோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் முத்தரசு மாமாவுக்கு உன் மேல எந்த டவுட்டும் வரல? நத்திங், அதெல்லாம் வரல. ரெசார்ட்ல பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம், போட்டோ எடுத்தோம், தட்ஸ் ஆல். ஹி இஸ் a very talkative guy. நல்லா பேசுறாரு. ஜோ, சின்னதா ஒரு டவுட் வந்தா கூட என் பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பிடும். உனக்கு புரியுதா? புரியுது புரியுது.
முத்தரசனுக்கு இது வரைக்கும் எந்த டவுட் வரல. இங்க எல்லா மேட்சும் ஓகே தான். டோன்ட் வரி அபவுட் இட். நான் என்ன பண்ணும்? டெல் மீ. நேர்ல வந்து உனக்கு டீடைலா சொல்றேன். ஓகே ஓகே. நேர்ல வரும்போது ட்ரக் ஐட்டம்லாம் கொண்டு வர மறந்துடாத. அதான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா ஐ நோ. நிறைய கொண்டு வரேன். நீ அடிச்சிட்டு ஜாலியா இரு. ஆனா நான் சொல்ற விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணணும். ஷோர் ஷோர். பை. see you later. வெண்ணிலா, நீ என் காலடியில விழப்போற நேரம் வந்துடுச்சு. ஹாய் ஸ்வேதா. ஹாய். how are you? I'm good. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஜோ, தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே வேட்டிக்கு மாறிட்ட? முத்தரசன் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஓஹோ, அதுக்குள்ள முத்தரச மாமா கிட்ட வேஷ்டி வாங்குற அளவுக்கு பழகிட்டியா? குட். இட்ஸ் a குட் ஸ்டார்ட். இந்தா, இதுதான் உனக்கான என்னோட gift. தேங்க்ஸ் ஸ்வேதா. வெரி நைஸ் வெரி நைஸ். இந்த ட்ரக்ஸ் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்ஜாய். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஸ்வேதா, நான் கேட்டதை நீ கொடுத்துட்ட. நீ கேட்டதை நான் கொடுக்கணும் இல்லையா? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உனக்கு நான் என்ன பண்ண சொல்லு. முத்தரச மாமா இருக்காருல்ல, அவர் ரூம்ல நான் இப்போ தனியா குடுக்கற இந்த ட்ரக்ஸ கொண்டு போய் வைக்கணும். புரியுதா? ஸ்வேதா, யோசிச்சுதான் பண்றியா? நல்லா யோசிச்சு தான் பண்றேன். இத கொண்டு போய் வச்சு அவரை போலீஸ்ல மாட்டி விடணும். அதுக்கப்புறம் அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்காளே, அதான் அந்த வெண்ணிலா. எஸ், ஹிஸ் வைஃப். அவ என் கால்ல விழுந்து என் மாமாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி அழணும். புரியுதா? டேக் இட். நோ வே. ஐ அம் வெரி சாரி. ஏ? உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன். ஆனா இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது. நீ சொல்றது ஏதோ சின்ன வேலைன்னு பார்த்தேன். ஆனா இது ரொம்ப பெரிய வேலை. என்னால முடியாது. ஜோ, என்ன வளர்ற நீ? அவங்க வெரி நைஸ் ஃபேமிலி. சந்தோஷமா இருக்காங்க. அதே நமக்கு எடுக்கணும். முத்தரசன் இஸ் வெரி நைஸ் பர்சன். ஐ லைக் ஹிம் வெரி மச். நான் அவங்க ஃபேமிலியை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ வேற ஒரு ஆளை பாரு. என்ன சொல்ற நீ? லிசன் டு மீ. இத கொண்டு போய் வை. ஐ அம் வெரி சாரி. ட்ரக்ஸ் வேணா திருப்பி வாங்கிக்கோ. ஐ அம் கோயிங். ஜோ, நோ ஜோ, வெயிட் வேற. என் மாமா கிட்ட வாங்கின வேட்டியை கட்டின உடனே நீ தமிழனா மாறிட்டியா? உன்னை எப்படி என் திட்டத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். விட மாட்டேன். நான் தோத்து போகவே மாட்டேன். என் தங்கச்சி போட்டோவை துண்டு துண்டா வெட்டுவேன். அத நீ வெட்டின மாதிரி உன்னை இப்ப துண்டு துண்டா வெட்டி கூறு போட போறேன்டி. உன்னை ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு வெண்ணிலா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் இப்ப வரைக்கும் என் வெறிய அடக்கிக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். ஆனா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற கதையா வெண்ணிலாவை அழிச்சு அவ வாழ்க்கைய பறிக்க நினைச்சு கடைசியில முத்தரசு மாமாவையே போதை பொருள் கேஸ்ல சிக்க வைக்கணும்னு திட்டம் போடுறல்ல. நான் பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்ப. உன்னை ஒரேடியா ஒழிச்சு கட்டி உன் உயிரை எடுக்கிற திட்டத்தோட தாண்டி நான் இப்ப வந்திருக்கேன். இனிமே உனக்கு இந்த பூமியில இடம் இல்ல. உன் உயிரை இப்ப நான் பறிக்க போறேன்டி. யாரு கதவு பூட்டினது? யாரது? நான் தாண்டி. சித்ரா, சித்ரா வேண்டாம், போயிடு பேசாம.
தாங்காம தான் கயிறு அறுந்துருச்சு போல இருக்கு. ஏய் ஸ்வேதா, உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ எப்படி கயிறு அருந்துச்சு, எப்படி பொழைச்சோன்னு யோசிக்கிறியா? இது நான் உனக்கு போட்ட உயிர் பிச்சை. உன்னை இங்கேயே கொன்னுடலான்னு நினைச்சேன். ஆனா கடைசி நொடியில என் முடிவை மாத்திக்கிட்டு உனக்கு உயிர் பிச்சை போட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப நீ செத்துட்டா கண்டிப்பா ஊருக்கு உத்தமையா மாறிடுவேன். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். ஸ்வேதாக்கா, வெண்ணிலா, என்ன நீங்க ஏன் காலை புடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துருங்க. நீதான் வெண்ணிலா என்ன காப்பாத்தணும். எப்படியாவது என்ன காப்பாத்து. தயவு செஞ்சு சித்ராக்கா கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்து வெண்ணிலா. நான் தான் உங்களை ஏற்கனவே சித்ராக்கா கிட்ட இருந்து காப்பாத்திட்டேனே. இல்ல வெண்ணிலா. என்ன சொல்றீங்கக்கா? முத்து மாமா உடம்புல இருந்து சித்ராக்காவை வெளியேத்திட்டோமே, இனிமே பயம் இல்லையே. நீ மாமா உடம்புல இருந்து தானே வெளியேத்துன. ஆனா சித்ராக்கா இந்த பூமியில தானே இருக்காங்க. புரியலக்கா. நேத்து நைட்டு சித்ராக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு யாரும் என்ன பெட்ல இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்துல ஏதோ கடவுளோட கருணையால நான் தப்பிச்சிட்டேன். என்ன தயவு செஞ்சு நீதான் காப்பாத்தணும். ஸ்வேதாக்கா, நான் தான் உங்களை கொல்ல கூடாதுன்னு முத்து மாமா உடம்புல இருந்து சித்ராக்காவை அனுப்பிட்டேன். அப்பவே உங்க உயிர் தப்பிச்சிடுச்சு. மறுபடியும் நான் வேற என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுக்கு நீ எப்படியாவது சம்மதிக்கணும். நீ சம்மதிக்கிறதா எனக்கு சொல்ல வேண்டியல. முதல்ல நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. இது சத்தியமா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் நான் கேக்குறேன். வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல. முத்தரச மாமா மட்டும் அவர் கையால என் கழுத்துல தாலி கட்டிட்டு அது போதும் எனக்கு. ஆமா வெண்ணிலா, சித்ரா அப்பதான் என்ன எதுவும் பண்ண மாட்டா. ஏன்னா தாலி கட்டினதுமே நான் முத்தரச மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிடுறதுனால அதுக்கப்புறம் அவளால என்ன கண்டிப்பா கொல்ல முடியாது. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் வெண்ணிலா. அது நீ நினைச்சா மட்டும்தான் நடக்கும். பிளீஸ் இங்க பாரு வெண்ணிலா, நீ வேற எதுவும் தப்பா யோசிக்காத. மனசார நான் சொல்றேன். நீ பேசினா மட்டும்தான் முத்தரச மாமா என் கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்குவாரு. இவ்ளோ மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த நிலைமையா? நான் மூச்சு பயிற்சி எடுக்கிறதுனால கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கி போன மாதிரி இருந்ததுனால தான் நான் என் உயிரையே காப்பாத்திக்க முடிஞ்சது. சித்ராவோட ஆவேசம் கணக்கில் அடங்காம இருக்கு. நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா சித்ரா என் உயிரை எடுத்துட்டு தான் அடங்கி இருப்பா. விடு, நீ போன காரியம் என்னாச்சு? வெண்ணிலாவை பார்த்து தாலி பிச்சை கேட்கிறேன்னு போனியே, அது நடந்துச்சா? எல்லாம் நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட நாடகம் ஆடிதான் பேசினேன். ஆனா அவ கரை கண்டவளா இருக்கான். என் நாடகத்தை நம்பவே இல்ல. என்ன சொல்ற? ஆமா நம்பூதிரிசாமி, சித்ரா என் உயிரை எடுக்க வரமாட்டா, நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டான். நான் விடாப்பிடியா இல்ல என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? சித்ராவோட போட்டோக்கு நான் பூ போட்டு பூஜை பண்ணி சித்ரா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா. அப்படி மன்னிப்பு கேட்டா சித்ராவே என்ன மன்னிச்சு விட்டுட்டு போவான்னு திமுறா சொல்லிட்டு போறான். என்ன சொல்ற ஸ்வேதா? என்னால நம்பவே முடியல. நம்புறதும் நம்பாததும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் சித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமையில என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சித்ரா என்ன மன்னிக்கவும் மாட்டா, என் உயிரை எடுக்காம விடவும் மாட்டா. சித்ரா என்னையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. நான் தப்பிச்சுட்டு உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா என்னையும் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டா. அதுக்கு முன்னாடி நான் சித்ராவை அழிச்சாகணும். அப்படி செஞ்சாதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும். அது எப்படி முடியும்?
நம்ம 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு அவ வெறி பிடிச்சு அலையறாளே. தாயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் குழந்தை பாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அடங்கித்தான் ஆகணும். அந்த விஷயத்துல நாம இறங்கி அடிச்சா சித்ரா கண்டிப்பா அடங்கிருவா. அப்படின்னா ருத்ரா உத்ரான்னு 2 குழந்தைகள்ல சித்ராவுக்கு பிறந்த குழந்தை எது? ருத்ராதான் சித்ரா வயத்துல பிறந்தவ. அந்த ருத்ராவை மட்டும் தூக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாசத்துல சித்ரா நாம சொல்றதெல்லாம் கேட்பா. ஆனா குழந்தைய தூக்கிட்டோன்னு தெரிஞ்சா அவ ஆவேசம் இன்னும் அதிகமா தானே ஆகும். எப்படி அவளை அடக்க முடியும்? முதல்ல ருத்ராவை தூக்கணும். அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் வரைய போற மந்திர சக்கரத்துக்குள்ள அவளை உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் சித்ராவை வர வச்சு அவ கண்ணு முன்னாடி அவ குழந்தைய காட்டணும். சாமி, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சித்ரா குழந்தைய காப்பாத்துறதுக்காக துடிப்பா. ஆனா அவளால அந்த மந்திர சக்கரத்துக்குள்ள வரவே முடியாது. உள்ள இருக்கிற ருத்ராவாலையும் வெளியே வர முடியாது. சொல்லுங்க சார். சார், என் பேர் முத்தரசன். இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே கார்த்தி, அவனோட அண்ணன் சார். என்ன சார், பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, ஆனா போதைப் பொருள் வியாபாரம் எல்லாம் நடக்குது. சார் ப்ளீஸ் சார், நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி இல்ல சார். கௌரவமான குடும்பம் சார். ஊர்ல எங்களுக்கு நல்ல பேர் இருக்கு சார். விவசாயம் பண்ற குடும்பம் சார். நீங்க படூர்ல எங்களை பத்தி விசாரிச்சு பாருங்க சார், உங்க உண்மை என்னன்னு தெரியும். ஊர்ல நல்ல பேர் இருந்து மட்டும் என்ன சார் பண்றது? ஊரை விட்டு வெளியில வந்ததும் நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் 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 சார், நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது சார். என் தம்பிக்கோ எனக்கோ எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார், என் தம்பி மேல எந்த தப்பு இருக்காது சார். ஆமா சார், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க கார்த்தியை தப்பா நினைச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அவனை தயவு பண்ணி விட்டுருங்க சார். இத பாருங்கம்மா, அதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியாது. நாங்க ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவனை கையும் களவுமா போதை பொருளோட தான் பிடிச்சிருக்கோம். இங்கெல்லாம் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. வக்கீல கூட்டிட்டு போய் கோர்ட்ல பேசுங்க. சார் சார், தயவு செய்து கோவப்படாதீங்க சார். நீங்க விசாரிச்சு பாருங்க சார். என் தம்பி எந்த விதமான தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். வெளிநாட்டு ஆளுங்களுக்கு போதை பொருள் விக்கிறதா எங்களுக்கு அனானிமஸ் கால் வந்துச்சு. அந்த டவுட்னால தான் நாங்க ரெய்டுக்கே வந்தோம். அப்படி வந்ததுல கையும் களவுமா உங்க தம்பி பிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார், எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு சார். இதெல்லாம் கண்டிப்பா அவனோட வேலையா தான் சார் இருக்கும். நீங்க யார சொல்றீங்க? அவனோட பேர் வந்து ஜோ, மேனேஜர் சார். அந்த நார்வேல இருந்து ஒரு ஃபாரினர் வந்திருந்தாரு. ஜோ தானே ஒரு பேரு. அவர் இந்த ரூம் சார். ஒரு நிமிஷம். சார், அவர் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார் சார். வெக்கேட் பண்ணிட்டானா? சார், நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுல இருக்கு சார். சார், என்கொயரிக்கு எங்க சைடுல இருந்து நாங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம். முழு ஒத்துழைப்பும் கொடுக்கறோம் சார். இது சம்பந்தமா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். அதான் நிஜம். என்கொயரி டைம்ல நீங்க வர வேண்டி இருக்கும், புரியுதா? கண்டிப்பா வரோம் சார். சார் சார், இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சார். அது எனக்கு அந்த ஃபாரினர் மேல சந்தேகமா இருக்கு. என் தம்பி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கவே மாட்டான் சார். எனக்கு தெரியும் சார். நீங்க இதை விசாரிச்சா உங்களுக்கே தெரியும் சார். சார் நம்புங்க சார், ப்ளீஸ் சார். மாமா, எனக்கு என்னமோ உன்னை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணி அதுல கார்த்தி போய் மாட்டிக்கிட்டான்னு தோணுது முத்து மாமா. ஏன்னா கார்த்தி அந்த பாக்ஸ கண்டெடுத்தது நம்ம ரூம்ல தானே. ஆமா சார், ஆமா. ஏன்னா சார், அந்த நார்வேக்காரன் என்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட ஆரம்பிச்சு பேச்சு கொடுக்கணுன்றதுக்காக பேசின மாதிரி இருந்துச்சு சார். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு சார். பாருங்க சார், அவன் ரூம் வர காலி பண்ணிட்டு போயிருக்கானா, அப்போ கண்டிப்பா அந்த ஆளை பிடிச்ச உண்மை தெரிஞ்சிடும் சார். சார், உங்க யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏதோ உங்க தம்பி கார்த்திகை நாங்க சும்மா வந்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் கையில போதை பொருள் வச்சிருக்கும் போது தான் பிடிச்சேன். எங்க டெக்னிக்கல் டீம் அதை கண்டிப்பா பாப்பாங்க. ஃபர்தர் என்கொயரி எல்லாமே நடக்கும்.
எல்லாமே நியாயமா நடக்கும் சார். நீங்க எங்களை நம்புங்க, புரியுதா? போதை பொருள் விற்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். அவன் ஒரு டோட்டல் டீ டோட்டலர் சார். ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது சார். சார் அந்த ஃபாரினர் தான் சார் இந்த கல்பரேட். அவனை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே என் தம்பி எந்த தப்பு பண்றேன்னு தெரிஞ்சிடும் சார். சார் ஒரு விஷயம் சார், நீங்க நான் அவனோட போட்டோ போயிட்டு இருக்கு சார். இவன் தான் சார் கல்பரேட். சார் வெள்ளக்காரன் எல்லாம் எங்க சார் போய் தேட முடியும்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். மத்த ஸ்டேஷனுக்கு வேணா இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க இவ்வளவு பேசுறத பார்த்தா உங்க தம்பி பக்கமும் உங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஒரு அதிகாரியா சட்டத்தை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. சார் சார் சார், எங்க கார்த்திக்கும் இந்த பொண்ணுக்கும் இப்பதான் சார் மேரேஜ் ஆச்சு. முத தடவையா எங்க வீட்ல பல பிரச்சனைகள் முடிஞ்சு இப்பதான் சார் எல்லாரும் மொத்தமா கூட்டு குடும்பமா ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்கோம். இவ முகத்துக்காகவாவது எங்க கார்த்தியை விட்டுருங்க சார். என்னம்மா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற மாதிரி கார்த்திக் நிரபராதினா நீங்க அதை நிரூபிங்க. இல்ல உங்களால நிரூபிக்க முடியல, அவர் குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிருச்சுன்னா அவர் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் தீரணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. சார் 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 ஒரு நாள் சார், ஒரே ஒரு நாள் சார், ஒரு நாள் டைம் கொடுங்க சார். நான் கண்டிப்பா என் தம்பி நிரபராதி நிரூபிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் வேண்டாம், வேண்டாம்னு சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க சார். யோசிங்க சார், உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா யோசிப்பீங்கல்ல சார். தயவு செஞ்சு எங்களெல்லாம் உங்க சகோதரிகளா நினைச்சு யோசிங்க சார். முத்தரசன், உங்க தம்பி கார்த்திக உடனே என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா என்னால ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியும். என்னோட தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க கேட்ட அவகாசத்தை கொடுக்க முடியும். ஒரு நாள் இல்ல, ஏன்னா ஒரு நாள்ங்கிறது நீங்க டிராவல் பண்றது கூட டைம் பத்தாது. அதனால 3 நாள் அவகாசம் கொடுக்கறேன் உங்களுக்கு. அதுக்குள்ள அந்த ஃபாரினரை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒருவேளை அவன் தான் குற்றவாளி, உங்க தம்பி கார்த்திக் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க தம்பியை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்ல, 4வது நாள் காலையில மொத்த மீடியாவையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்க தம்பியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் கையை தூக்கிடுவேன். அதுக்கு மேல எங்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. பாத்துங்க சார். வாங்க சார் போலாம். அங்க ஒரு பொட்டி கடை இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் எப்ப பார்த்தாலும் பொட்டலம் வாங்கிட்டு இருப்பான். சுத்தி நோட்டம் விட்டுட்டே அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். எப்போ ஏதாவது குறிப்பிட்ட டைமுக்கு வருவானா? ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பொட்டலம் வாங்க வருவான். நீங்க அவனை அங்கேயே பிடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். சரிங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வெளியிலக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சித்தி போன் அடிக்குது. இப்போ ஃபோன் எடுக்கலாம், சித்திக்கு சந்தேகம் வந்துடும். ஹலோ, என்ன முத்தரசு, எங்க இருக்க? நான் அது இங்கதான் அந்த ரெசார்ட்ல தான் சித்தி இருக்கேன். முத்தரசு, எந்த பொய்யும் இனி உதவாது. நீ சொல்றிய ரெசார்ட், அங்கதான் இருக்கேன் நானும். சித்தி, நீ எப்ப வந்த? நடந்த கொடுமையை கேள்விப்பட்டுதான்ப்பா நான் வந்தேன். கார்த்திக்க போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சாமே. இதெல்லாம் கேட்டு நெஞ்சு வெடிச்சு போய் கடற்கரையில உட்கார்ந்து இருக்க. இந்த இடத்துலயே எனக்கு சாவு வராதான்னு தோணுது. இதோ பாரு, எனக்கு உடனடியா கார்த்திக் வேணும்பா. அவன் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் அவனை உடனே இங்க நீ கூட்டிட்டு வரல, நான் இந்த கடல்ல குதிச்சு செத்து போயிடுவேன். சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுருவானா? அதெல்லாம் கார்த்திக் ஒண்ணும் ஆகாது சித்தி. நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் சித்தி. அந்த வெள்ளக்காரன் மட்டும் மாட்டினானா கண்டிப்பா கார்த்திக் வெளியே கொண்டு வந்துடலாம் சித்தி. அவனை தேடி தான் நான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் சித்தி. அவன் இருக்க இடத்துல கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன் சித்தி. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா நான் கார்த்தியோட வந்துருவேன் சித்தி, கவலைப்படாத. என்ன சொல்ற முத்தரசு? ஆமா சித்தி, நான் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த வெள்ளக்காரன் எங்கேயும் கிடைக்கல சித்தி. இப்ப பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல விசாரிச்சும் போது அவன் இங்க ஒரு இடத்துக்கு வருவான்னு தெரிஞ்சிருக்கு சித்தி. அங்கதான் சித்தி வெயிட் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில மாட்டினா போதும் சித்தி, அதுக்கப்புறம் கார்த்திகை விட்டுருவாங்க. அப்படியா முத்தரசு? அவனை பிடிச்சிட்டியா? போலீஸ்ல ஒப்படைக்க போறியா? இல்ல இல்ல இல்ல, அவன் வர இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவானா. எப்படியும் அவனை நான் பிடிச்சி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு கார்த்திகை நான் கூட்டிட்டு வந்துருவேன் சித்தி. எப்படியாவது அவனை பிடிச்சி ஒப்படைச்சாதானே கார்த்திகை வெளியே கொண்டு வர முடியும். என் பையன் எனக்கு வேணும். எப்படியாவது முயற்சி பண்ணி அவனை பிடிச்சிடு முத்தரசு.
சித்தி சித்தி என் உயிரே போனாலும் நான் கார்த்திகை காப்பாத்திருவேன் சித்தி. அந்த வெள்ளைக்காரனை கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ட ஒப்படைச்சு நான் எப்படியாவது கார்த்திக் இந்த பிரச்சனை வந்து காப்பாத்திருவேன் சித்தி. சரி சித்தி. என்ன ஸ்வேதா, நீ என்ன சொன்ன? இப்ப என்ன நடக்குது? முதல்ல அந்த வெள்ளக்காரனுக்கு போன் பண்ணு. முத்தரசன் கையில சிக்காம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இத பண்றது. ஜோ, where are you? ரூம்ல இருந்து வெளில கிளம்பிட்டு இருக்கேன். அனாவசியமா வெளியில சுத்தாது. உன்னை பிடிக்கிறதுக்காக முத்தரசன் மாமா நீ வழக்கமா போற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, நான் முத்தரசனை மாட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என் பாஸ்போர்ட் அது இதுன்னு எல்லாம் பிரச்சனை ஆயிடுமே. நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு உடனே திண்டிவனம் பைபாஸ் ரோடுக்கு வா. உன்னை பத்திரமா பிளைட் ஏத்தி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ வெரி மச். முத்து மாமா, என்ன முத்து மாமா ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? அத்தை திருப்பி திருப்பி கேக்குறாங்கல்ல, கார்த்திக் என்னாச்சு முத்து மாமா? அந்த வெள்ளக்காரனை பிடிக்க முடியலையா? மாமா, நீங்க கார்த்திகை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட நான் இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது மாமா. கார்த்திக் எங்க மாமா? சிம்ரன், ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. என்ன சிம்ரன், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். முத்தரசன் மாமா உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை வீண் போகல கார்த்திக். சொன்ன வாக்கு தவறாம உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு. அத்தை, இப்பதானே சொன்னீங்க? பாருங்க அத்தை, கார்த்திக் வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க. முத்தரசு, தப்பா நினைச்சுக்காதப்பா. கார்த்திக் நமக்கு கிடைக்காம போயிடுவானோங்கிற பயத்துலதான் உன்னை வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டேன். ஆனா எப்போ கார்த்திக்க பார்த்தனோ என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நன்றி முத்தரசு, ரொம்ப நன்றி. என்ன முத்து மாமா, ஏன் எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? அது தெரியல, நீ ஜாக்கிரதை பத்திரம். வெண்ணிலா பார்த்து வெண்ணிலா, ஜாக்கிரதை. எதுக்கு இப்படி ஓடுறாங்க? அண்ணா என்னாச்சுன்னா ஏன் எல்லாம் ஓடுறீங்க? என்னப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? யமராஜா வந்துட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் போயிடுங்க. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்கப்பா. யமராஜா? என்னாச்சு மாமா? என்ன முத்து மாமா, ஏன் எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? யாரோ ராஜாவா, அவரு வராராம். யார் யாரு ராஜான்றது விவசாயம் எல்லாம் போடுச்சு நம்ம ஊர்ல. நீ பார்த்து பத்திரம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹே, நீ பயப்படாத. அந்த தூளிய மட்டும் விட்டு நீ கீழே இறங்கிடாத. சரிம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல முத்து மாமா. தூளில இருந்து குழந்தைங்க கீழே விழுந்துருச்சு. அதனால தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இது அநியாயமா இருக்கு? போலீஸா இவரெல்லாம் பொறுப்பே இல்லாம இருக்காரு.
சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்க. வெண்ணிலா, வருத்தப்படாத, ஒன்றும் இல்லை, சரியா? ஓம் மகாதேவாயி நமக. சாமி, ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. அது தம்பி, உங்களை பார்த்தா அசலூர்கார் மாதிரி தெரியுதே. ஆமா சாமி, நாங்க படுவூருங்க. சரி. இவங்க 2 பேரும் எங்களோட பொண்ணுங்க. அது ஒரு சின்ன விபத்துல உயிருக்கு ஆபத்தான நிலையில இவங்க 2 பேரும் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டாங்க. இவங்க வெண்ணிலா என்னோட பொண்டாட்டிங்க. வணக்கம். சாமிக்கு வேண்டுதல் பண்ணா குழந்தைங்களுக்கு தோஷம் போயிடுன்னு சொன்னாங்க. இந்த கோவில் அம்மனுக்கு கரும்புல தூளி கட்டி குழந்தைங்களை தூக்கிட்டு போனா கண்டம் போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம். வேண்டுதல் நல்லபடியா முடியற நேரத்துல யாரும் இந்த ஊர் இன்ஸ்பெக்டராமே அவர் பைக்ல வந்து மோதி வேண்டுதல் பாதியில நின்று போயிடுச்சுங்க. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாங்க, அவரு பைக்க கண்ணா பின்னான்னு ஓட்டி எங்க மேல வந்து மோதிட்டாருங்க. அதனால தூளியும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு அபசங்கமாவே தோணுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் தம்பி, எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். நீங்க சொல்றது ஒரு வகையில சரியான விஷயம் தான். வேண்டுதல பாதிலேயே விட்டுட்டு போக முடியாது தம்பி. அப்படி நடந்தா அது அபசகுணமா தான் முடியும். ஐயா, இப்ப என்னங்க ஐயா பண்றது? மறுபடி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதை தவிர வேற வழியே இல்லம்மா. அப்ப நாங்க உடனே வேண்டுதலை நிறைவேற்றிடுறோம். நாளைக்கு காலையிலேயே அது மறுபடியும் பண்ணிடுறோம். அப்படி இல்லம்மா, அந்த அம்மன் உக்கிரமான அம்மன். நீங்க நினைச்சதும் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. ஒரு தடவை வேண்டுதலை நிறைவேற்றுறது பாதிலே நின்னு போச்சுன்னா 15 நாள் கழிச்சு இந்த திருவிழா முடிகிற நாள்ல தான் அதை நிறைவேற்றணும். என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? அந்த 15 நாள்ல குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இந்த ஆத்தா எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா பாதுகாப்பு இருக்குமா. நிச்சயம் உங்களுக்கு எந்த தீங்கு வராது. ஆனா இங்க ஒரு யமராஜன் இருக்காமா, அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாதான் உண்டு. யமராஜனா? யார்? என்ன சாமி சொல்றீங்க? யார் அவரு? அந்த கூட்டத்துல அராஜகமா பைக் ஓட்டிட்டு போனதா சொன்னீங்களே, அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவனதான் யமராஜன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனந்த் மாமானா எனக்கு உயிர். ஆனா மாமாவுக்கு என் மேல விருப்பம் இருக்கான்னு தெரியல. அவரு மீனாட்சிய விரும்புறாரு. அவளை விரும்பிட்டு என் கழுத்துல எப்படி தாலி கட்டுவாருன்னு கலக்கமா இருக்கு. நட்சத்திரா, என் புள்ளைய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கிழிச்ச கோட்டை ஆனந்த் எப்பவுமே தாண்ட மாட்டான். புரியுதாமா? நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. உங்க பேச்ச உங்க புள்ள தட்ட மாட்டாரு. ஆனா இந்த காதல் இருக்கே, அது ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடும். யாராவது ஒரு மனச கலைச்சு உங்க விருப்பத்துக்கு எதிரா நடக்க வச்சுட்டா அப்போ என்ன ஆண்டி பண்றது? இத பாரு நட்சத்திரா, உனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இடைஞ்சலா யாரும் வரக்கூடாது. அதே நேரத்துல ஏதாவது குழப்பம் நடந்துருமோன்னு பயப்படுற, அதானே? அந்த கவலையே உனக்கு வேண்டாமா? என் தம்பி ஒருத்தன் இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கான். அவனை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்துகிட்டே இருக்கான். அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை ஒப்படைக்க போறேன். அவனை மீறி எந்த சக்தியாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுமா. கரெக்டா சொன்னக்கா. உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். காதுல வாங்கிட்டு தான் வர. நட்சத்திராவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு சந்தேகம் இருக்கு.
ரொம்ப குழம்பி போயிருக்கா. மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறா. அதெல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம். அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். எல்லாம் பண்ணிரலாம்க்கா. தம்பி, இவன் தான் மூத்தவன் அர்ஜுன். இவன் இளையவன் ஆனந்த். இங்க என்னோட பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவர் தான் இவரு. பேரு ராஜா, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஹலோ சார். சார் இல்ல, மாமா. மாமா. ஓகே மாமா. ஆனந்த், 2 பேரும் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தம்பி, நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீ கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, யமராஜா. எனக்கு பிடிக்காதவங்க யாரோ நான் வீசுற பாசக்கயிறுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சா ஷூட் பண்ணிடுவேன். ஏய், நீ எதுக்கு சிரிச்ச? இல்ல, அர்ஜுன் சாரும் துப்பாக்கி வச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் சுட்டதே இல்ல. நீங்களும் துப்பாக்கியை காட்டி சுட்டிருவேன்னு சொல்றீங்க. அத நினைச்ச சிரிச்ச. அதுக்கு தான் சிரிச்சியா? அர்ஜுன் சுடமாட்டா, ஆனா நான் சுடுவேன். என் துப்பாக்கி வெடிக்கும். என்னக்கா, நீயும் பயந்துட்டியா? பயந்துட்டீங்களா அங்கிள்? நீங்க எங்களை நேர்த்திக்கடன் பண்ண விடாம தடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் உங்களை சும்மா வாச்சும் பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாட்டு காட்டினேன். அக்கா, இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்மளோட கெஸ்ட் தான் தம்பி. ஆனந்தோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. நம்மள மாதிரியே தான் இவங்களும் நல்ல செல்வாக்கான குடும்பம். படூர் ஜமீன்னா எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே பேர. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க. இப்பவே சொல்லணுமா? சொல்லுறேன். முத்தரசன். கேட்கல? முத்தரசன். முத்தரசன். ராஜா, நான் உன்னதான் இந்த கல்யாணத்துக்காக நம்பி இருக்கேன். வரங்கா,
சரிப்பா. சார், மாமா அப்படிதான். கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததால கொஞ்சம் கோவக்காரர் அவரு. அவர் சுபாவத்தை மாத்த முடியாது. அர்ஜுன் சார், நானும் கிராமத்துக்காரன் தான். மாத்திரலாம் அதுக்கு தர வந்திருக்கோம். எங்க போயிருக்கோம்? பாத்து வர மாட்டேன். ஐயோ முத்து மாமா, நீயா? நானே தான். ஆமா, அம்மாவும் பொண்ணு என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, ரெசார்ட்ல இருந்தப்போ நான் வெளியே போனேனா, அப்போ ஒரு வெள்ளக்கார அங்கிள் ஒரு பென் டிரைவ தூக்கி போட்டாரு. அது என் மேல விழுந்துச்சு. உங்ககிட்ட குடுக்கலன்னு நான் பத்திரமா தான் வச்சிட்டு இருந்தேன். அந்த ராட்டினத்துல சுத்தினப்போ எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சுப்பா. ஏன் வெண்ணிலா, ஒருவேளை அந்த பென் டிரைவ தூக்கி வீசின வெள்ளக்காரன் அந்த ஜோவா இருப்பானா? அப்பனா அந்த ட்ரக் கும்பலோட டீடைல்ஸ் அந்த பென் டிரைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, இறைவனா பார்த்து அந்த பென் டிரைவ நம்ம கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பா மிஸ் ஆக கூடாது. நம்ம எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். முத்தரசு மாமா சொல்றத பார்த்தா ஜோவிஸ்ன பென் டிரைவ் மாதிரி தெரியுதே. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அதை தேடுவோம். போங்க போங்க போங்க. பாத்து மெதுவாமா. ஏன், என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாத்து பொறுமையா வரல. கீழே கல்லு கிடக்குது, விழுந்தா என்ன இருக்கும்? நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ஆகல. ஏமா, கூட யாரா வந்திருக்காங்களா இல்ல தனியா வந்திருக்கியா? ஏதோ யோசிச்சு இருக்கியா? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவரை தேடிதான் வந்திருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா? இல்லன்னு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, எங்க போகணும்னு சொல்லுமா, நான் விட்டுறேன். இல்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து போவியா? சரிமா, ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா பொறுமையா போ. பாத்து பத்திரம். சரிண்ணே. முத்து மாமா, ஏதோ பென்ட்ரே இதுதானா? கிடைச்சிருச்சா? போயிட்டாரே. பென் டிரைவ் கொடு. இதுதான் நினைக்கிறேன். அம்மா, இதுதான், இதேதான், கிடைச்சிருச்சு. இப்ப குதி, நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப வந்து ரொம்ப ஆடுற. போமா, ஏமா என்கிட்ட கோச்சுக்கிற? நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நம்ம கார்த்தி உள்ள தள்ளவங்களோட விஷயம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா இத வச்சு அவங்கள உள்ள தள்ளிடலாம். சார், என் பேரு மீனாட்சி. நான் சென்னையில இருந்து வரேன். இந்த ஊர்ல சுசித்ரா அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். சாமி. ஸ்வேதா, பாரு. நம்பூதிரி சாமி, நான் முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன். എന്താ പറയുന്നു ശ്വേത? നിങ്ങൾ മുത്തരസൻ കിட்ட മാട്ടിയോ? எங்கன? ஆமா நம்பூதிரி சாமி, அந்த ஜோ முத்தரசு மாமா ரூம்குள்ள போதைப் பொருளை வைக்க சொன்னது நான் தாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி அதை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பென் டிரைவ் இப்போ முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் மாட்டிப்பேனோன்னு பயமா இருக்கு. ശ്വേതാ, നിങ്ങൾ அதை பத்தி പേടിക്കണ്ട. പെൻഡ്രൈവ് കാര്യത്തിന് ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. എന്നോட மந்திர சக்தியை வச்சு நீ முத்தரசன் கிட்ட மாட்டிக்காம நான் நோக்கிக்கொள்ளலாம். நீங்க எதுக்கும் பேடிக்கണ്ട. ரொம்ப நன்றி சாமி. நான் இப்ப வீரபாண்டி மண்ணில தான் உண்டு. இன்னைக்கு எது வேணாலும் என்ன விழிச்சோ. சரி சாமி. நீ சொல்ற சுசித்ரா அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிறது நடக்காது. அந்த ஆனந்த தேடி கண்டுபிடிச்சு உனக்கே நான் கட்டி வைக்கிறேன். சரியா? சரிங்க சார்,
தைரியமா இரு. சார் ரொம்ப நன்றி சார். இதை நான் என் லைஃப் எல்லாம் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. தேங்க்ஸ் சார். உங்க வீட்டுக்கு வந்திருக்காரே முத்தரசன், அவர் எனக்கு முறை மாமா. நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா இந்த வெண்ணிலா குறுக்க புகுந்து என் வாழ்க்கையை தட்டி பறிச்சு முத்தரசன் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச வாழ்க்கைய அவகிட்ட இருந்து நான் தட்டி பறிக்கணும். என்னோட முத்தரசன் மாமாவை இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இனியா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. ஆமா பாட்டி, நான் அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு தடையா அந்த வசு இருக்கிற மாதிரி இவ வாழ்க்கையிலயும் அந்த வெண்ணிலா தடையா இருக்கா. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. இவ முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். இதுதான் எங்களோட டீல். என்னடி உங்க டீல் எனக்கு தெரியாததா? ஒருத்தி காதலிக்கிறவனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா? அவ புருஷனை வேற ஒருத்தி கட்டிக்கிறேங்கிறது, நீ அவளை சேர்த்து வைக்கிறேங்கிறது பா கேட்கவே நாராசமா கேவலமா இருக்கு. அல்லாதம்மா, இப்ப எதுக்கு அலற? சொல்லுமா, இப்ப நீ எதுக்கு சுசித்ரா அம்மாவை பாக்கணும்னு சொல்ற? சுசித்ரா அம்மாவோட பையன் ஆனந்த நான் காதலிக்கிறேன் சார். சார், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஆனா சுசித்ரா அம்மாக்கு என்ன பிடிக்கல. அதனால வலுக்கட்டாயமா அவங்க அண்ணன் பொண்ணோட ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு என் அக்கா ஆனந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்கன்னு. இது பாரு ஸ்வேதா, இது ரொம்ப பெரிய விஷயம். இது நடக்கணும்னா நாம மாயாக்காவை பாக்குறதா ஒரே வழி. மாயாக்காவா? அவங்க யாரு பாட்டி? சொன்ன குறி கரெக்டா பலிக்கும். இதெல்லாம் இல்லாம ஊர்க்காரங்களுக்கு குறி சொல்லணும்னா ஊருக்கு நடுவுல மாயாக்கா குறி சொல்ற மேடைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பட்டு திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துதான் குறி சொல்லுவாங்க. அவங்க குறி சொல்றத மட்டும் யாருமே பார்க்கவே முடியாது. குரல் மட்டும்தான் கணீர்னு கேட்க முடியும். கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாட்டி. அந்த மாயக்காவ உடனே பாக்கணும் போல இருக்கு. தாராளமா போய் பாருமா. என்ன நடக்குமோ அது உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்க. உன் கோரிக்கையில நியாயம் இருந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. உனக்கு முத்தரச மாமா கிடைப்பாரா மாட்டாரான்னு கூட சொல்லிடுவாங்க. அப்படியா பாட்டி? சரி, நான் உடனே போய் பாக்குறேன். பாய். அட, இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ்? நீ ஒரு மேஜர் பொண்ணு, நீ விரும்புற பையனும் மேஜர் பையன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல நீ வண்டியில ஏறுமா, அடுத்ததா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யோசிக்காம வண்டியில ஏறுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லமா, ஏறுமா. மவள, என் அக்கா குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறியா? மாட்டின. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி தான் புருஷனை இன்னொருத்தி அடைய விரும்புறான்னு சொன்னால, அவ சொன்ன ஸ்வேதா நான் தான். தைரியமா எதிர்த்து என்ன அடின்னு அவகிட்ட சொன்னீங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எதுவுமே பேச முடியாம கையற நிலையில தான் நின்னுட்டு இருந்தேன். நான் யார வெளியில துரத்தணும், என் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சனோ அந்த வெண்ணில அவதான். அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முத்தரச மாமா முதல்ல வாக்கு கொடுத்திருந்தாரு. 2வதாதான் அந்த வெண்ணிலா வந்தா. ஒரு நாள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முத்தரச மாமா அவகிட்ட சொல்லவே இல்லை. ஊருக்காரங்களுடைய வற்புறுத்தலாலதான் அவர் சம்மதிச்சாரு. அந்த வெண்ணிலா சாதாரண ஆள் இல்ல. இப்போ எப்படி பேசி உங்களை ஏமாத்தினாலோ அதே மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசி பேசிய மாமாவை மயக்கிட்டா. எனக்கே மாமா திரும்ப வேணும். நீங்க தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் யோசிச்சு என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும்னு சொல்லுங்க. நான் என் மாமாவுக்காக கடைசி மூச்சு வரை போராடிட்டு வந்துட்டேன்.
கடைசியா உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். நான் இந்த மண்ணை விட்டு போறப்போ என் முத்தரசு மாமாவோட கைய புடிச்சுக்கிட்டு அவர் என் கழுத்துல கட்டின தாலியோட கம்பீரமா நடந்து போகணும். ஏன் அமைதியா இருக்கீங்க? என் கோரிக்கையில நியாயம் இருக்குல்ல? நீங்க நியாயத்தோட பக்கம் தான் நிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் முதல்ல முத்தரசு மாமாவை பார்த்தேன். அதை நம்புங்க. உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வேற யாரையாவது சொல்ல சொல்லணுமா? அதையும் நான் செய்யறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உன் உயிர் தாண்டி வேணும். மாயாக்கா, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாய் கூசாம வந்து குறி கேக்குற? அடுத்தவ புருஷனுக்கு ஏடி அலையிற? நான் என்ன சொன்னேன்? நீ முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசால நினைச்சா கூட நான் விட மாட்டேன்னு சொன்னல. அப்படி இருக்கிறப்போ முத்தரசு மாமாவை கட்டிக்கணும்னு குறி கேட்க வந்தியா? குறி சொல்லடி. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? சொல்ல சொல்ல கேட்காம இங்க குறி கேட்க வந்தியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. எங்கடி போற? உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுருவனா? மாயாக்கா, சித்ரா என்ன அடிக்கிறா, என்ன கொன்னுடுவேன்னு சொல்றா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சித்ரா, ஸ்வேதாவோட உயிர் எடுக்கிறதுக்கு ஏன் அவசரப்படுற? அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அதுக்கு சரியான நாள். அவ உயிர் உனக்கு தான். எடுத்துக்கோ. மாயக்காவை பார்த்து நீ உன் வாழ்க்கைக்கு குறி கேட்க வந்த. ஆனா அவங்க உன் சாவுக்கு குறி சொல்றாங்க. அதுவும் சாதாரண பௌர்ணமி இல்ல, சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ராவோட பௌர்ணமி. அன்னைக்கு உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை கொன்னு உன் ரத்தத்துல குளிக்க போறேன்டி. வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு நாள் குறிச்சிருக்கா. என்ன ஸ்வேதா சொல்ற? அந்த சித்ராவை விட்டு வைக்க கூடாது சாமி. அவளை அடக்கி என்ன காப்பாத்துங்க. நாம ஏற்கனவே திட்டம் போட்டபடி ருத்ராவை தூக்குறது தான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க? நாம நினைச்சா நடக்காதது என்ன இருக்கு ஸ்வேதா? நாம திட்டம் போட்டு இவர் சொல்ற மாதிரி ருத்ராவை தூக்கிறோம். அதுதானே. ருத்ராவை நான் மாய சக்கரத்துல உட்கார வச்சு பூஜை பண்றேன். பௌர்ணமி அன்னைக்கு சித்ராவை பணிய வச்சு நின்ன கொல்ல விடாம நான் பண்ணும். அது மட்டும் இல்ல, சித்ராவை அடக்கி சித்ராவே முத்தரசன் கையில தாலி எடுத்து கொடுத்து நின்ற கழுத்துல ஞான் கட்ட வைக்கும். பாக்குறியா? நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா எப்படியாவது அதுக்கு முன்னாடி ருத்ராவை தூக்கி ஆகணும். என் முத்தரசு மாமா எனக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரியே ருத்ராவை தூக்கிட்டு உங்க இடத்துக்கு வர. என்ன மருது? கண்டிப்பா பண்ணிடலாம். சித்ரா ஆவியை பத்தி சொல்லிருக்கேன்ல, அது என்ன வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொல்ல போறதா சொல்லிருக்க. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா இனியா, சித்ராவோட ஆவி என்ன கொல்லாம இருக்கணும்னா நம்பூதிரி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிருக்காரு. அது நடக்கணும். அதுக்காக முத்தரசு மாமாவோட குழந்தை ருத்ராவை நான் கடத்தணும்.
இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வருவேன். நீ பின்பக்க வாச கதவை எப்படியாச்சும் திறந்து விட்டுரு. திறந்து வச்சிடுறேன். நான் மாறு விஷயத்துல வந்து குழந்தைய தூக்கிடுறேன். ஸ்வேதா, கொஞ்சம் பார்த்து. யாராவது பார்த்தாங்கன்னா நீ மாட்டிக்க போற. நானாவது மாட்டிக்கிறதாவது முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வரி எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பின்பக்கம் கதவை மட்டும் திறந்து. அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் செய்றியா? செய்யற ஸ்வேதா. முத்தரச மாமா கிட்ட சிவப்பு கலர்ல ஒரு பென்டிரைவ் இருக்கு. அதுல ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத அவங்க பாத்துட்டா எனக்கு பிரச்சனை வந்துரும். அதனால அந்த பென்டிரைவை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா பண்றேன் ஸ்வேதா. நீ எனக்கு இப்ப உதவி பண்ணனா நான் திரும்பவும் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நான் கண்டிப்பா பென்டிரைவோட வரேன். சரி, தேங்க்யூ சோ மச். என்னாச்சு? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா இதுல இருந்து எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஜோ இருப்பான்னு நினைக்கிறத விட கண்டிப்பா ஸ்வேதா இருப்பான்னு தான் தோணுது. நாம திடீர்னு முடிவு பண்ணி தானே ரெசார்ட்டுக்கு கிளம்பணும். அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பக்காவா திட்டம் போட்டு மாமாவை மாட்டி வைக்கிற அளவுக்கு வெளியாளுங்களாம் வந்திருக்கவே முடியாது. நிச்சயமா இது ஸ்வேதாவோட பிளான் தான். அதனால சிம்ரன் எப்படியாவது அதுல இருக்கிற தகவலை எடுத்துறேன். ட்ரை பண்ண. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன்க்கா. காலையில எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை ப்ரே பண்ணிப்போம். ஐயோ சிம்ரன், ட்ரை பண்ணுங்க சிம்ரன். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றேன். இவளை தூக்கிட்டு போய் நம்பூதிரி கிட்ட கொடுத்துட்டா போதும். என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி தூங்குற பிறப்பு? ஏன்னா இது வெளியில குரல் மாதிரி கேக்குது. வாங்க. ஆமா. திருட திருட திருட. முத்துமாமா, என்னாச்சு? யாரோ ருத்ராவை கடத்த வந்துட்டாங்க. நீ குழந்தைங்க பக்கத்துல போ 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 போ. ஏய் நில்றா. சார், என்னாச்சு? எங்க போனானே தெரியல. காணோம். அர்ஜுன் சார், இத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதுவும் வெண்ணிலாவையும் பசங்களும் தேடி கரெக்டா வந்திருக்கான்னா எதுவும் தப்பா இருக்க சார்? இந்த வீட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. ரொம்ப பாதுகாப்புள்ள வீடு தான் சார். எந்த வழியிலும் திருடன் உள்ள வரவே முடியாது சார். மீறி வந்திருக்கான்னா உள்ள இருந்து யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார். அது யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஐயோ, நம்ம தான் ஹெல்ப் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? எனக்கு மாட்டிக்க போனது கூட பெருசா படல. ஒரு சின்ன பொண்ணு, அவளை தூக்குறதுல தோத்து போயிட்டேன் பாருங்க. அதான் ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த வெண்ணிலா கிட்ட நான் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப நான் எந்த செய்யணும்? நான் அவன காரியத்தில் இறங்க ஸ்வேதா. எப்படியாவது அவளை தூக்கிறேன். இல்ல மருது,
இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்பூதிரியே இதுல இறங்கட்டும். வேற வழியே இல்ல, நீங்க தான் இதை பண்ணி ஆகணும். அப்ப சரி, கிளம்பு. இருங்க சாமி, இப்ப வேண்டாம் சாமி. குழந்தைய காணும்னா முதல்ல சந்தேகம் ஏன் மேலதான் வரும். அதனால அந்த சந்தேகத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். புரியலையே. என் ஃப்ரெண்டு இனியா இப்பதான் போன் பண்ணான். ஒரு கபடி போட்டி நடக்க போகுது, அதுல கலந்துக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு. அதனால நானும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு முத்தரசு மாமா வெண்ணிலா கண்ணெதிரில கபடி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல நீங்க குழந்தைய தூக்கிடுங்க. குழந்தை காணாம போனா என் மேல அவங்களுக்கு துளி கூட சந்தேகம் வராது. குழந்தைய காணும்னு நினைச்சு அவங்க குழந்தைய தேட ஆரம்பிப்பாங்க. ஆனா ருத்ரா நம்ம கைக்கு வந்துருவா. அவளை வச்சு நாம நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிடலாம். புரியுது. மருது, நீங்களும் கூட இருந்து நம்பூதிரி சாமிக்கு உதவி பண்ணுங்க. தப்பி தவறி கூட நீங்க யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, புரியுதா? சரி, நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. போலாமா? இந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். இப்போது முதலில் நயன்தாரா அணியை அறிமுகம் செய்கிறோம். எப்படி முத்துமாமா ஸ்வேதாக்கா இங்க வந்திருக்காங்க? சாத்தான் எல்லா இடத்துலயும் தான் இருக்குமே. எங்க போனாலும் வாழை புடிச்சிட்டே வந்துடுற பாரு. சே, என் வரலனா தான் ஆச்சரியம். வணக்கம். 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 என்ன அப்படி பாக்குறீங்க? நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல? அதோ அங்க நிக்கிறாளே இனியா, அவ என்னோட ஜூனியர் தான். அவளை இங்க மீட் பண்ண, அவ மூலமா தான் இந்த போட்டியில சேர்ந்து. ஓகே, நீங்க என் ஆட்டத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா எனக்கு உங்க கூட தான் கல்யாணம் நடந்துரும்னு என் மனசு சொல்லுது மாமா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமா தள்ளி போறீங்க? அப்படியே மூஞ்சி மேலே மிதிச்சிருவேன். நீயே ஒரு ஃப்ராடு 420. எவ்வளவு பெரிய நாடகக்காரி. ஏதா பொய் ஆட்டம் ஆடி நீ ஜெயிக்க போற. நீ கேம்ல வேணா ஜெயிச்சுக்கோ, லைஃப்ல எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. சரி, ஓகே, அதையும் பார்க்கலாம். வரட்டா? மீனாட்சி, மீனாட்சி, பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா, அந்த கபடி போட்டி உனக்கு பிடிக்காதா? அத பார்க்காம தனியா இங்க என்ன பண்ற? அது நான் இங்க விளையாட போறேன், அதுக்காக தான் வந்தேன். அப்படியா பாப்பா? வெரி குட் கேர்ள். இந்த தாத்தா கிட்ட அருமையான ஸ்வீட்டான சாக்லேட் இருக்கு, உனக்கு கொடுக்கவா? சாப்பிடுறியா? இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் மலையாள பகவதி ஓம் ஹாக்காளி ஓம் க்ரீம் க்ரீம். நான் ஆசையா கொடுத்த சாக்லேட்ட தட்டி விட்டுட்டியம்மா. ஏன் தாத்தா, நீங்க எதுக்கு ருத்ராக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? ஆமா, நீங்க யாரு? அது நான் திருவிழா பார்க்க வந்தேன். பாப்பாவை பார்க்கும்போது அழகா இருந்தது, அதான் சாக்லேட் கொடுத்தேன். ருத்ரா, என் கூட வா. வான்னு சொல்றல.
இருக்கேன், என்ன பாருங்க. என்னடா எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்ப? நான் மீனாட்சி தேடி வந்திருக்கேன் சார். எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என் வீட்டுக்குள்ளே நீ நுழைவ? உள்ள தள்ளிடுவேன் ராஸ்கல். யாரா சொன்னா மீனாட்சி இங்க இருக்கான்னு? ஆதாரம் ஏதாவது வச்சிருக்க? சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு ஒரு குட்டி டவுட் சார். டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கணும். வீட்டுக்குள்ள நுழைவியா? சார் விடுங்க சார், அதான் வந்துட்டேன்ல. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம் சார். நீங்க அந்த ரூமை மட்டும் திறந்து கட்டுங்க, மீனாட்சி இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் டவுட்டும் கிளியர் ஆயிடும். இல்லனா நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. ஜாக்கிரதா, ட்ரெஸ்பாஸ்னு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். சார், ஒரு பொண்ணோட உயிர் மேல இருக்க அக்கறையில தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செய்து நீங்க கதவை திறங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். என் மேல சந்தேகம் வந்ததே தப்பு, இதுல கதவை வேற திறந்து காட்டணுமா? ஒழுங்கா போயிடு, சுற்றுவேன். போடா போ. இன்ஸ்பெக்டர் சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்துல கொஞ்சம் எனக்கும் தெரியும் சார். இப்ப போற அப்புறமா சட்டப்படி எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன் சார். துப்பாக்கி பத்திரம் சார், சுட்டுக்க போறீங்க? பழிக்கு பழியாக ரமணா அணியின் வசுந்தரா நயன்தாரா அணியில் ஒருவரை வீழ்த்தி முதல் புள்ளியை பெற்று சமநிலையில் உள்ளார்கள். கபடி 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 கபடி.
என்னாச்சு லீலா? என்னாச்சு அக்கா? என்னாச்சு அவளுக்கு? கொஞ்சம் பொறுத்துக்கோமா, வலி சரியாயிடும். படுபாவிங்க, இப்படியா வந்து வயித்துல முட்டுவாங்க? விளையாட்டுக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாமாமா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா கை வைத்தியமும் பண்ணிட்டேன். உள்ளுக்கும் மூலிகை கொடுத்துட்டேன், வெளியிலயும் பச்சளை மருந்த தடவி விட்டுட்டேன். இருந்தாலும் உதிரப்போக்கு நிக்க மாட்டேங்குதேமா. அவளுக்கு தான் பிரச்சனை. அவ சீரியஸா இருக்காளா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாராவது சொல்லுங்கள. தம்பி பயப்படாதீங்க, வெண்ணிலா இப்போ நல்லபடியா தான் இருக்கா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு டாக்டர் வந்தா நல்லா இருக்கும்னு அன்னைக்கிளி ஃபீல் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். இந்த மாதிரி சில பொண்ணுங்களுக்கு தப்பி தவறி ஆகுறதெல்லாம் சகஜம் தம்பி. நானும் புள்ளைய பெத்திருக்கேன், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பிரசவமும் பாத்திருக்கேன். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். பயப்படாதீங்க. ஹலோ, டாக்டர் ஆண்டல் தான் பேசுறீங்களா? எஸ், நான் டாக்டர் ஆண்டாள் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் நம்ம முத்தரசன் பேசுறேன் டாக்டர். என் வைஃப் வெண்ணிலா, அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. பதட்டப்படாதீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்த நம்ம சுசித்ரா அம்மா வீடு, அவங்களோட பூர்வீக வீடு இருக்கு, அங்கதான் இருக்கோம். சுசித்ரா அம்மாவா? அவங்க பங்களா எனக்கு நல்லா தெரியுமே. பக்கத்துல இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் மாமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க பேசுங்க, வர சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சுசித்ரா அம்மா, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் படிச்சு டாக்டர் ஆகி இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களோட அப்பா பெரிய ஐயா தான். எனக்கு உங்களோட வீடெல்லாம் நல்லா தெரியுமா. நான் உடனே கிளம்பி வீரபாண்டியபுரத்துக்கு வந்துடுறேம்மா. இல்லம்மா, நான் உனக்கு வண்டி அனுப்பி வைக்கிறேன். இங்கதான் நிறைய கார் இருக்கேம்மா. இல்ல வேணாம், நீங்க கார் அனுப்பி நான் புறப்பட்டு அங்க வரதுக்கு லேட் ஆகும். என்கிட்ட கார் இருக்கு, நான் அங்க வரதுக்கு பிரச்சனை இல்ல. நான் உடனே வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. இதோ உடனே கிளம்பிட்டேன். தேங்க்யூமா. என்னமா சொன்னாங்க? முத்தரசு தம்பி, கவலைப்படாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ, இவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர், அவங்களே இங்க வராங்களாம். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கப்பா, தைரியமா இரு. அவளுக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஆமாண்ணே, எனக்கு தெரியும் அவளுக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா கருப்பண்ணசாமி, உனக்காக வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு வேண்டுதல் பண்ணிருக்கா, எவ்வளவு தொட்டது நடந்து உன் கோயிலுக்கு வருவா. அப்ப நீதானே அவளை காப்பாத்தணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீதான் என் வெளியில காப்பாத்தணும். நீ காப்பாத்தணும். அப்புறம் நான் செத்து விட்டேன். அழாதீங்க. ராஜீவ், தேங்க்யூ. இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? வெண்ணிலாக்கா வயித்துல இருக்கிற கருவை கலக்கணும்னுதான் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டு இவ மோதிருக்கா. அத கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து நாங்க பாத்துட்டோம். ஐடியா கொடுத்தது நீ, செயல்படுத்தினது அவ. இது பார், கேம்னா அப்படிதான் இருக்கும். சும்மா வந்து அது இதுன்னு பேசாதீங்க. பேசாம போங்க. இது பாரு ஸ்வேதா, அவங்க வயித்துல மோதினதுனால அவங்க மட்டும் உயிருக்கு போராடல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்களும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா
கொலைகேச போட்டு உள்ள தள்ளுறதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம். உன் சுயநலத்துக்காகத்தானே அந்த அப்பாவி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து உன் டீமுக்கு சப்போர்ட் பண்ண வச்ச. இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் அது உன் மேல திரும்பிடுங்கிறதுக்காக தானே இங்க வந்து அடிச்சு புடிச்சு அப்படியே பிலிம் காட்டிட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அர்ஜுன் கையால அந்த பரிசை வாங்கிடக்கூடாதுன்னு உன் சுயநலம். அத நீயே வாங்கணும்னு நினைச்சுதான் வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க. அதனால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவ கிடையாது, நீதான். இத பாரு இனியா, அப்பாண்டமா என் மேல பழி சொல்லாத. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. வெண்ணிலா அக்கா கர்ப்பமா இருக்காங்கங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்போ நாங்க எதை நம்பணும்? நாங்களாம் நம்ப மாட்டோமா? வெண்ணிலா கர்ப்பமா இருந்தது உனக்கு நல்லாவே தெரியும். வந்த உடனே நீ என்னவோ வாழ்த்தெல்லாம் சொன்னியே, அது எங்களுக்கு பக்காவா தெரியும். உனக்கு ஜெயிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். அதான் அவ கர்ப்பம்னு தெரிஞ்சும் அவளை கூட்டிட்டு வந்து கை திட்ட வச்சல இங்க. அதான் கத்துறாளே, வசு அங்க போ, இங்க போ, இங்க விளையாடு, அப்படி விளையாடுன்னு. இப்ப பிரச்சனை வந்ததும் அப்படியே கதைய மாத்தி பொருளைய கலப்பி விடுறேன். ஓஹோ, இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வெண்ணிலா அக்கா வயித்துல இவ முட்டினதுக்கு காரணம் நீதான். இதுல வேற எந்த மாற்றமும் இல்ல. முறைச்சா உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது அர்த்தமாயிடுமா? வெண்ணிலா அக்காவ ஆரம்பத்துல இருந்தே உனக்கு பிடிக்காது. அவங்க வாழ்க்கையில நீங்க பண்ண சதி எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவங்க கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு போயிருக்க. அதுக்கு இந்த பொண்ணு ஒரு அம்பா யூஸ் பண்ணிருக்க. திருவிழா முடியறதுக்குள்ள வெண்ணிலா அக்கா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இவளை தூண்டி விட்டது நீதான்னு நான் நிரூபிப்பேன். முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. பொங்கடி காத்து வரட்டும், போலாம்.